இன்னைக்கு நம்மளை சுத்தி இருக்கிற பல முக்கியமான இடங்கள்ல இருக்கிற தலைவர்களோட சிலை கூண்டுக்குள்ள இருக்கு. இதை ஏன் அப்படி இருக்குன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அரசு சார்பில் பராமரிப்பு, பாதுகாப்புன்னு பல காரணங்கள் சொல்லப்பட்டாலும் இதுக்கு பின்னாடியும் பெரிய ஒரு அரசியல் இருக்கு. திராவிட கட்சிகள் தமிழ்நாட்டை ஆட்சி செஞ்சு 56 வருஷம் ஆயிடுச்சு. ஆனா இன்ன வரைக்கும் அந்த ஜாதி என்ற பிரச்சனை ஒழிஞ்ச பாடு இல்லை. தமிழ்நாட்டுல தலித் மக்களுக்கு எதிராக நடக்கிற வன்முறைகள், அந்த ஜாதி பிரச்சனை இன்னுமே ரொம்ப ஒரு அலைவா இட்ஸ் மச் அலைவ்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இன்னும் தமிழ்நாட்டுல இப்ப பத்தி எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அந்த மாதிரி அரசியல்வாதிகளை நோக்கி நம்ம கேட்க வேண்டிய கேள்வி ஒண்ணுதான், ஏன் இன்னும் அம்பேத்கர் அப்புறம் பெரியார் போன்ற தலைவர்களோட சிலைகள் இன்னும் கூண்டுக்குள்ளேயே இருக்கு? இந்தியன் கான்ஸ்டியூஷனோட டிராஃப்டிங் கமிட்டி சேர்மனா இருந்தவர், அன்டச்சபிலிட்டிக்கு எதிராக போராடினவர் அம்பேத்கர். ஆனா இன்னைக்கு அதே ஜாதிய ஏற்றத்தாழ்வுகளால்தான் அவரோட சிலை கூண்டுக்குள்ள இருக்கு. தேசியம், மொழின்னு பல விஷயங்களை சொல்லி தலைவர்களோட பிறந்தனால ஜாதிய திருவிழாக்களா கொண்டாடுறாங்க. அந்த கொண்டாடுறப்போ காஸ்ட் ப்ரைட்னு சொல்லப்படுற அந்த எமோஷன்ஸ் ஹையா இருக்கு. இந்த சமயத்துல தங்களுக்கு எதிராக இருக்கிற தலைவர்களோட சிலைகள் சேதப்படுத்தப்படுது. பெண் விடுதலை, தேசிய விடுதலைக்கு போராடிய தலைவர்களோட சிலைகளுக்கு எப்பதான் விடுதலை?